திஸ் மார்னிங் ஐ டோல்ட் யூ சம்திங். உனக்கு அப்புறம் என் மனசில் இடம் பிடிச்ச இன்னொரு நபர், தட்ஸ் ராம். காலையில் பார்க்க முடியாம மிஸ் ஆனது இவர் தான், மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். யூ ராஸ்கல், மறுபடியும் என் லைஃப்ல கிராஸ் பண்றியா? நீ ஜெயிலுக்கு போய் இன்னும் தெரிந்தல. உன்னை நான் சும்மா விட போறது இல்ல. யூ பிளடி சிட். என்ன தைரியம் உனக்கு? காவியா, ஏய் காவியா, பிளடி. உன்னை பாக்க எனக்கு கொலவெறி இன்னும் ஜாஸ்தி ஆகுது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்க போறவர்கிட்ட நீ ஃப்ரெண்ட்ஷிப் வெச்சுப்ப? ஸ்டாப் இட் காவியா. நீ என்ன பிளானோட தான் இங்க வந்திருக்க? காவியா, சார் விடு, ஒரு why are you behaving like this? விட சொல்லுங்க சார். சார் என்கிட்ட பேசு. காவியா மேடம், நான் சொல்றத கேளுங்க. என்ன மேடம் நீ டிராமா போட்டுட்டு இருக்க? சார். என்னடா சார்? காவியா, stop it காவியா. காவியா, stop it காவியா, please don't get emotional. இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. காவியா, தெரிஞ்சிருந்தா இவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்ல வச்சிருக்க மாட்டீங்க. காவியா, இவனுக்கு என்ன கெடுதல் பண்ணிருக்க தெரியுமா? இவன் பண்ணதில்ல நான் உங்ககிட்ட சொன்னா இவனை நீங்க எங்கேயே கொலை பண்ணி போட்டுருவீங்க. காவியா, calm down காவியா, எனக்கு எல்லாம் தெரியும். தெரியுமா? இவன் எப்படிப்பட்டவன்னு உண்மையெல்லாம் தெரியுமா? In and out எல்லாமே தெரியும். He told me everything. நம்ம இவரை பார்க்க இவர் ரூமுக்கு போனப்போ உனக்கு ஃபோன் வந்துச்சு. அப்போ ரூமில் என்ன நடந்தது தெரியுமா? ஐயோ ஓகே, ஆஃபீஸில் உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ரூம் போட்டு தான் சொன்னாங்க. காலையில் என்கிட்ட பேசும்போது லுக்கிங் ஃப்ரெஷ் அண்ட் ஃபைன். வாட் ஹேப்பன் டு யூ? என்ன ராம் இது? பேக்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கீங்க, எங்கன்னா ஊர் கிளம்புறீங்களா? அது வந்து சார். ராம், டெல் மீ வாட் இஸ் தி ப்ராப்ளம்? யூ டோன்ட் சீம் டு பி நார்மல். என்னாச்சு சொல்லுங்க. சார், என்ன எதுவும் கேட்காதீங்க சார். என்ன விட்டுருங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன். எங்கேயாவது போறீங்களா? ஏன் போறீங்க? எதுக்கு போறீங்க? டெல் மீ வாட் தி ப்ராப்ளம் இஸ். சார், தயவு செஞ்சு என்ன எதுவும் கேட்காதீங்க சார். உங்க லைஃப்ல நான் வந்ததே மிகப்பெரிய தப்புன்னு இன்னைக்கு தான் சார் ஃபீல் பண்றேன். உடனே நான் உங்களை விட்டு போகணும்னு தான் ஆஃபீஸ்ல இருந்து அவசரமா வந்தேன். என்னோட பேட் லக், நீங்க பின்னாடியே வந்துட்டீங்க சார். இனிமே நான் உங்க முகத்திலேயே முழிக்க மாட்டேன் சார். தயவு செஞ்சு என்ன எதுவுமே கேட்காதீங்க சார். என்ன விட்டுருங்க, நான் போயிடுறேன் சார். ராம், ரிலாக்ஸ் ராம். இது பாருங்க, நீங்க என் லைஃப்ல வந்தது இட்ஸ் காட்ஸ் கிஃப்ட். உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு ஃப்ரெண்டா கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். இப்போ கூட when I was coming with காவியா, I was telling her என் மனசுல உனக்கு அப்புறம் இடம் பிடிச்சது ராம் தான். அப்படி இருக்கும்போது என் முகத்துல முழிக்க பிடிக்கல, இங்க இருக்க பிடிக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? இல்ல சார், என்னை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. தெரிஞ்சா இப்படி பேச மாட்டீங்க. நான் ஜெயிலுக்கு போனதை பத்தி மட்டும் தான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா எதனால போனேன்னு உங்ககிட்ட சொல்லாம விட்டதுக்காக இப்ப வருத்தப்படுறேன் சார். ராம், பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ எதுக்காக அதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? சார், நான் இப்போ அதை பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். ஆனா அதை எப்படி உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க போறேன்னு தான் தெரியாம தவிச்சிட்டு இருக்கேன் சார். ராம், ஸ்டாப் பீட்டிங் அரவுண்ட் தி புஷ். டெல் மீ வாட்ஸ் ஹேப்பனிங். என்கிட்ட சொல்றதுக்கு சொல்லுங்க சார். வெளியே நிற்கிறாங்களே காவியா மேடம். டு யூ நோ காவியா ஆல்ரெடி? நல்லா தெரியும் சார். நான் ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே அவங்க தான். இதுக்கே இப்படி ஷாக் ஆயிட்டீங்களே சார். இதை விட ஷாக்கான விஷயம் இன்னும் இருக்கு. இவ்வளவு நல்லவனா, உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவனா இருக்கிற இந்த ராம் ஒரு காலத்துல பொம்பளை பொறுக்கியா இருந்தான்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? என்ன சொல்றீங்க ராம்? ஆமா சார். ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணேன். அங்கதான் காவியா மேடமும் ஒர்க் பண்ணாங்க. அவங்க மேல நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். நீங்க தான் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்து எனக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கீங்க. உங்களை இந்த அளவுக்கு அட்ராக்ட் பண்ண பொண்ணு யாரு? சொல்லட்டுமா? சொல்லுங்க. நீங்க தான். என்னோட சுகதுக்கங்களை ஷேர் பண்ணிக்கிற ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் உங்களை பார்க்க முடியுதே தவிர ஒரு லவ்வரா என்னால உங்களை பார்க்க முடியல சார். You rascal! You such a big criminal! பாத்தீங்களா சார், கேட்ட உன கோவப்பட்டு சட்டையை பிடிச்சிட்டீங்க. இந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நான் போறேன்னு சொன்னேன். ஆனா
இப்போ எல்லா உண்மையும் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. பட் ஒன் திங், நான் ஜெயிலுக்கு போகும்போது நான் வெளியே வந்ததும் காவியாவை பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோடு தான் உள்ள போனேன். ஆனால் சார், ஜெயில் வாழ்க்கை என்னை மாத்திடுச்சு. ஜெயிலில் குற்றவாளிகளை நல்வழிப்படுத்துறதுக்காக மத போதகர்கள் வருவாங்க. அவங்களோட போதனை எனக்குள்ள இருந்த பழி உணர்ச்சியும் கோபத்தையும் அறவே சாகடிச்சிருச்சு. இப்போ நான் யாரை பார்த்தாலும் கோபமோ பழி உணர்ச்சியோ வரதில்லை. வாழ்நாள் முழுக்க நல்லவனாகவும் 4 பேருக்கு ஹெல்ப் பண்றவனாகவும் வாழணுங்கிற எண்ணம் எனக்குள்ள வந்துடுச்சு சார். ஜெயில இருந்து வெளியே வந்து நல்லவனா வாழணும்னு நினைச்சப்பதான் நான் உங்களை சந்திச்சேன். கடவுள் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காருன்னு சந்தோஷப்பட்டேன். அப்பதான் உங்க ஆஃபீஸ்ல வேலை போட்டு கொடுத்தீங்க. நானும் விசுவாசமா இருந்தேன். நீங்களும் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டுங்கிற அங்கீகாரத்தை கொடுத்தீங்க. ஆனா இன்னைக்கு தான் காவியா மேடத்தை நம்ம ஆஃபீஸ்ல பார்த்தேன். ஒரு காலத்துல நான் கெடுதல் நினைச்ச காவியாவை தான் நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்னு தெரிஞ்ச உடனே என் தலையில இடியே விழுந்துடுச்சு. என்னோட கடந்த காலம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு விரோதி ஆயிடுவேன். அது மட்டும் இல்ல சார், உங்க கூட நான் இருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்களால உங்க கூட நிம்மதியாகவும் சந்தோஷமா வாழ முடியாது சார். அதனாலதான் இந்த ஊரை விட்டே போயிடலான்னு நான் கிளம்பிட்டேன் சார். You know what? I'm very proud of you. வாழ்க்கையில தப்பு செய்த மனுஷனே கிடையாது. எப்பவோ செஞ்ச தப்பை உணர்ந்து இப்போதுக்காக மன்னிப்பு கேட்குறீங்க பார்த்தீங்களா? You're truly a gentleman. என்ன சார் சொல்றீங்க? இனிமே நீங்க எங்கேயுமே போகக்கூடாது, ஏன் கூடவே இருக்கணும்னு சொல்றேன். இல்ல சார், நீங்க ஏதோ ஒரு எமோஷன்ல முடிவு எடுக்கிறீங்க. No Ram, not at all. The minute you came to know that Kavya is going to get married to me, அவ நிம்மதியா இருக்கணும், அவ சந்தோஷமா இருக்கணும், எங்க வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும்ன்றதுக்காக உண்மையை கூட மறைச்சிட்டு ஊருக்கு போறதுக்கு தயாரா இருந்தீங்க பாத்தீங்களா? உங்களை மாதிரி ஒரு ட்ரூ ஃப்ரெண்ட் எனக்கு எங்க கிடைப்பான்? லுக் ராம், நீங்க எதுக்காக போகணும்? என் கூடவே இருங்க. சார், கொஞ்சம் பிராக்டிக்கலா திங்க் பண்றீங்களா? காவியா மேடம் மனசளவுல என்னால பல வழியில பாதிக்கப்பட்டிருக்காங்க. என் முகத்தை பாக்குறப்பெல்லாம் உங்களுக்கு பழசுதான் ஞாபகம் வரும். வேணா சார், இது சரி வராது, என்னை விட்டுருங்க. Come on ராம், you don't worry about that. Kavya is a very sensible girl. நீங்க செஞ்ச தப்ப உணர்ந்தது அவளுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்களை மன்னிச்சு ஃப்ரெண்டா எடுத்துப்பா. எனக்கு என்னமோ அந்த நம்பிக்கை இல்லை சார். நான் இப்பவே காவியாவை கூட்டிட்டு வந்து உங்களுக்கு அந்த நம்பிக்கை ஏற்படுத்துறேன். ஓகே சார், வேணாம் சார், நான் சொல்றதை கேளுங்க. நோ ராம், நான் சொல்றதை நீங்க கேளுங்க. I'll be back. Hey Kavya, I was just about to call you. Come I'm inside. so sorry. ஆபீஸ்க்கு அர்ஜென்ட்டா போணும். ஒரு ஃபைல் எடுத்து கொடுக்கணும். கீ கபோர்ட்ல மாட்டிக்கிச்சு. நான் போய் எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேனே. Just 2 minutes. Say hi to me. இன்னொரு நாள் பாத்துக்கலாமே. மேனேஜர் வேற போன்ல திட்டிட்டாரு. நான் போய் கீ எடுத்து கொடுத்துட்டு தியேட்டருக்கு வந்துடுறேன். ஓகே, பை பை. Hey Kavya. நான் சொன்னது கரெக்டு தானே காவியா? நீ அவரை மன்னிச்சிட்ட தானே? பாத்தீங்களா சார், பாத்தீங்களா? நான் சொன்னேன்ல, காவியா மேடத்தால என்னை மன்னிக்க முடியாது. ஏன்னா நான் அந்த அளவுக்கு அவங்களை கொடுமைப்படுத்தியிருக்கேன். வேணாம் சார், வேணாம், என்னை விட்டுருங்க, நான் போயிடுறேன். என்னால அவங்களோட நிம்மதியும் சந்தோஷமும் மறுபடியும் பறிப்போக வேண்டாம். நோ ராம், வெயிட். என்ன காவியா இப்படி சைலண்டா இருந்தா அர்த்தம்? நீ அவரை மன்னிச்சிட்ட தானே? அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவன் ஒரு பச்சுந்தி. நேரத்துக்கு ஏத்த மாதிரி ஆளுக்கு ஏத்த மாதிரி நேரம் மாறிக்கிட்டே இருப்பான். அவன் நினைச்சது சாதிக்கிறதுக்காக அவன் என்ன வேஷம் வேணாலும் போடுவான், என்ன எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போவான். நோ காவியா, நீ சொல்றதெல்லாம் வேணா, அப்போ உண்மையா இருந்திருக்கலாம். பட் நவ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மேன். பிரிசன் லைஃப் அவர் ரொம்ப மாத்திருச்சு. இதுக்கு மேலே நீ நம்மளனா எப்படி? நோ சரி, ஐ கான்ட் பிலீவ் ஹிம். அவன் ஜெயில இருக்கும்போது என்ன பழி வாங்கணும்னு நல்ல பிளான் பண்ணி இப்போ உங்க கூட க்ளோஸா பழகி நடிச்சிட்டு இருக்கான். அவன் சொல்ற எதையும் நம்பாதீங்க சார். அதான் சொல்றாங்கல்ல சார், என்னை விட்டுருங்க சார், நான் எங்கேயாவது போயிடுறேன். என்னால உங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு வேண்டாம். நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருங்க சார். ஏய், சும்மா நடிக்காதடா. Shut up காவியா. I can't let you insult him in front of my eyes, okay? அவர் தான் மாறிட்டாருன்னு சொல்றாருல்ல, அதுக்கப்புறமும் நம்மள என்ன அர்த்தம்? ஐயோ, அவன் உங்களுக்கு விசுவாசமா இருக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டு இருக்கான். நீங்களும் அதை நம்பி பேசிட்டு இருக்கீங்களே. ப்ளீஸ் மேடம், இது வரைக்கும் என் மேல சந்தேகப்பட்டீங்க, பொறுமையா இருந்தேன். ஆனா சார் மேல நான் வச்சிருக்க விசுவாசத்தை மட்டும் சந்தேகப்படாதீங்க. அதை என்னால தாங்கிக்க முடியாது. ஏச்சி, நிறுத்துடா. உன் விசுவாசத்தை பத்தி எனக்கு தெரியாது. போதும்டா உன் நடிப்பு. மேடம், அப்படி சொல்லாதீங்க மேடம். சாருக்காக நான் என் உயிரையும் கொடுப்பேன். நீ உயிரை குடிப்பியா? மத்தவங்க உயிரை வேணா எடுப்ப. உயிரை குடிப்பேன்னு சொல்றது நம்பறதுக்கு நான் உனக்கு காதுல பூ சுத்திட்டு இல்ல. நம்ப வேண்டாம் மேடம், நம்ப வேண்டாம். நான் இப்பவே செத்து போய் பாடியா மிதக்கிறேன், அப்பயாவது நம்புங்க.
Ram, no, Ram, wait. Ram, stop, Ram. Hey, I said come here. Ram, stop, Ram. நடிக்கிறான் fraud. Hey. Hey, no, Ram, stop, Ram. Hey, Ram. Hey, Ram, stop, Ram. Hey, Ram, no. Don't go, man. Help. Somebody save him. Help. Oh, my God, Ram. Hey, help him. No, stop, Ram. Help. Somebody help me, please. Hey, Ram. Oh, my God. Help me. Come on, man. This guy is drowning. Oh, no. Hey, Ram, don't go, man. What's wrong with you? Hey, come on, man. Hey, stop, man. Come back. Hey, somebody help him, man. Go catch him. Hey, come on, man. Help him, man. Please, go. Yo, please, man. Please save him, man. Oh, my God. Hey, careful, man. Bring him. Come on. Bring him. Yeah. Hey, Ram. Hey, is he okay? Hey, Ram, are you okay, man? Ram. Hey, Ram, are you okay? பத்திரம். ஒன்னால சார், பதட்டப்படாதீங்க. இங்க கொண்டு வாங்க. Yeah, put him on. Yeah. Thanks, man. Is he fine? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நல்லா இருக்காங்க சார். Okay. Thanks, man. Hey, thank you, guys. இந்தாங்க, இது சும்மா வச்சுக்கோங்க. Just keep it. வச்சுக்கோங்க. thanks, Share பண்ணிக்கோங்க. Thank you, guys. பரவாயில்ல சார், இருக்கட்டும் Thanks. சார். Ram, are you okay? சார் எதுக்கு சார் என்னை காப்பாத்துனீங்க? இது கூட அவங்க நடிப்புன்னு தான் சொல்லுவாங்க. அதை என்னால் தாங்கிக்க முடியாது சார். Look, man, Ram. இனிமே கடவுளே வந்து இது நடிப்புன்னு சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். I trust you. Okay? எனக்கு இது போதும் சார். இது போதும். இதுக்கு மேல உங்க மேல நான் வச்சிருக்க விசுவாசத்தை யார் சந்தேகப்பட்டாலும் அதுக்காக நான் வருத்தப்பட போறதில்ல. Get up, Ram. Come. போனா கிடைக்காதது உயிர் மட்டும்தான். எனக்காக உயிரை கொடுக்க துணிஞ்சவர் இவர். நீ இன்னுமா சந்தேகப்படுற? யோசிச்சு ஒரு பதில் சொல்லு. நான் வரேன். Come, Ram, let's go. எவனும் எந்த வலியும் கொடுக்க மாட்டேங்கிறான். அந்த ராஜசேகர் என்னை பத்தி எல்லா இடத்துலயும் அந்த அளவுக்கு சொல்லி வச்சிருக்கான். நான் வேற பெரிய ஆளாட்டம் வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேன். வேலைக்கு ஹெல்ப்பர் பையன்கள் இந்த வேலையாவது எனக்கு கிடைக்கணும். என்னப்பா? வேலைக்கு ஆள் தேவைன்னு. ஆமா, தேவைதான். அதுக்கு என்ன? வெளியில போர்டு பார்த்தேன். ஒரு பையன் தேவை. உனக்கு தெரிஞ்ச பையன் யாராவது இருக்காங்களா? பையன் இல்லைங்க, எனக்கு தான் வேலை வேணும். உன்னையெல்லாம் வச்சுக்க முடியாதுப்பா. சின்ன பையனா ஓடி ஆடி வேலை செய்வான். உன்னை எப்படி நாங்கள் வேலை வாங்குறது? அங்கே பார்த்தியா?